குழுமத்திற்கு என் பணிவான காலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் தமிழ் மகளிர் வட்டம் மற்றும் குழுமத்தினர் அன்புடன் வரவேற்கிறோம். எங்களின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் திரு சுஜித் கே மர்கோத், ஐஎஸ்சியின் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும், வரவிருக்கும் ஹானரபிள் லிட்டரரி செக்ரட்டரி மிஸ்டர் நாசர் தம்பி அவர்களையும், அவர் தம் குடும்பத்தினரையும், மகாராணி தவாத்தின் உரிமையாளர் திருமதி ரிச்சா அவர்களையும், ஃபிட்பிரேவ் குழுவினரையும், தேவராஜ் மற்றும் ஷீலா ரோஸ்லின் அவர்களையும், தமிழ் மகளிர் வட்டத்தின் முதல் வருடம் முதல் ஆசிரியையாக பணியாற்றிய திருமதி சரளா, திருமதி உமா அவர்களையும், தமிழ் மகளிர் வட்டத்தின் பழமையான டீச்சரான கமிட்டி மெம்பரான மிஸ்ஸஸ் கவிதா பழனிசாமி அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் தமிழ் மகளிர் வட்டம் அன்புடன் வரவேற்கிறது. இப்ப குத்துவிளக்கு ஏற்றி ஒரு நிகழ்ச்சியை தொடங்க வைப்பதுதான் தமிழர் பண்பாடு. I welcome Honorable Vice President Mr. Sujit on the stage. சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அவரின் மனைவி திருமதி சுபந்தா சுஜித் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் மகளிர் வட்டத்தின் முதல் வருடம் முதல் ஆசிரியையாக பணிபுரிந்த திருமதி சரளா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மேம், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தமிழ் மகளிர் வட்டத்தின் இன்னொரு முதல் வருடம் முதல் ஆசிரியராக பணிபுரியும் திருமதி உமா நந்தினா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கூட. தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். தமிழ் மகளிர் வட்டத்தின் பழைய கமிட்டி மெம்பரான ஆசிரியரான திருமதி கவிதா பழனிசாமி இப்போது அவங்க நீங்க அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அவங்க தமிழ் மக்கள் மன்றம் அபுதாபி இலக்கு செயலாளராக இருக்காங்க. நன்றி. இப்போ அமைதியா இருக்க முடியுமா? ப்ளீஸ், ஐ ரிக்வெஸ்ட் சைலன்ஸ் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஃபிட்பிரேவ் ரெப்ரசன்டேஷன் மிஸ் ரோஸ்லின் ஷீலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க ஐயா தேவராஜும் ப்ளீஸ் சேர்ந்து வாங்க. Thank you. Shri Satvika and Darshini join in front for Tamil Thai வாழ்த்து next along with Jashwant. Thank you. I request Honorable Vice President of IST, Mr. Sujit's wife, Subandha ma'am and Sujit sir to jointly come and lit the first start the விளக்கு. விளக்கு திரிய முதல்ல அவர்களை ஏற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Clap for them please. திருமதி சரளா மற்றும் மிஸ்ஸஸ் உமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி கவிதா பழனிசாமி
பழனிசாமி அவர்களையும் மிஸ்ஸஸ் ரோஸ்லின் ஷீலா அவர்களையும் சேர்ந்து ஒரு திரி ஏற்றுமாறு அழைக்கிறோம். கமிட்டி மெம்பர்ஸ் திருமதி இலக்கியா தமிழ்ச்செல்வன் பொதுச் செயலாளர் மற்றும் பிரியதர்ஷினி சுபஸ்ரீ அவர்களை எங்கள் சேர்ந்து 5வது திரியை ஏற்றுமாறு அழைக்கிறோம். தமிழர் பண்பாடு ஒரு நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கி வைப்பது. தமிழ்தாய் வாழ்த்து பாட 12வது குழுமத்தில் நம்முடன் 2 வருடங்கள் பயணித்து தமிழ் பயின்ற அன்பான குழந்தைகள் திரு ஜஷ்வந்த், மாஸ்டர் ஜஷ்வந்த், மாஸ்டர் ஜெகதீஷ், மாஸ்டர் திரிலோகேஷ், மிஸ் ஸ்ரீ சத்விகா, மிஸ் தர்ஷினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இது வந்து இட்ஸ் patriotic song. Please can you all stand up for that please. நீராடும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராடும் வதனவென திகழ் வயத தங்கமும் மணி சிறந்த திராவிடர் திருநாளும் தக்க சிறு பிறனுதலும் தனித்தனமும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணந்த எழுந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திரும்பிருந்து செயல் மலர்ந்து வாழ்தலுமே வாழ்தலுமே வாழ்தலுமே. தமிழ் மகளிர் வட்டம் சார்பாக அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இப்போது பிரசிடென்ட் பிரியா மகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் தமிழ் மகளிர் வட்டத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். திருமதி மீனா வெங்கடேஷ் கொடுத்த பிரசிடென்ட் போஸ்டுக்கு நியாயம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சுதான் இவ்வளவு பெரிய குழுமத்தை நம்ம கூட்டி இருக்கிறோம். தமிழ் மகளிர் வட்டம் அக்டோபர் 18, 2001 திருமதி மீனா வெங்கடேஷ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இங்குள்ள தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடவும் அபுதாபி வாழ் மகளிர் அனைவரும் தங்கள் தனி திறமைகளை வெளிக்கொணரவும் குழந்தைகள் அனைவரும் தாங்கள் கற்ற திறமைகளை ஆடல், பாடல், ஓவியம் ஆகியவற்றில் மிளிரவும் ஒரு இடம், மேடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் மகளிர் வட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். நடன போட்டி, பாடல் போட்டி, வாத்திய போட்டி, ஓவிய போட்டி, சமையல் போட்டி போன்றவற்றை குழந்தைகளுக்காகவும் மகளிருக்காகவும் சிறப்பாக அரங்கம் நிறைய மகிழ்ச்சியுடன் நடத்தி காட்டியிருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் இருந்து கலைஞர்களை அழைத்து வந்து இங்குள்ள தமிழ் மக்களும் இந்திய மக்களும் கண்டு களிக்குமாறு பல்வேறு கலைஞர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். இங்குள்ள நடன வடிவமைப்பாளர்கள் மற்றும் அவர்களிடம் பயிலும் குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் எப்பொழுதெல்லாம் தமிழ் மகளிர் வட்டத்தின் நிகழ்ச்சி நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மேடையில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள முதியோர் இல்லங்கள், அனாதை ஆசிரமங்கள், ஆதரவற்ற குழந்தைகள் ஆகியவற்றிற்கு நம்மால் முடிந்த உதவியை பொருளாகவும் நன்கொடையாகவும் கொடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்து பெண்களுக்கான போட்டிகளை நடத்தி வருகிறோம், நடத்தப் போகிறோம். அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கான போட்டியும் விரைவில் அறிவிக்கிறோம். அப்பொழுதும் வந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மகளிர் வட்டம் 24 வருடங்கள் வெற்றிகரமாக செயல்பட உதவிய அனைத்து நிறுவனங்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்திய சமூகம் மற்றும் கலாச்சார மையம் இந்தியா சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் மூலமாகவும் மற்றும் இந்திய தூதரகம் இந்தியன் எம்பசி மூலமாகவும் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அதை சார்ந்த அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமீரக வாழ் தமிழர்களும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் நாங்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை ஆதரவு அளித்தமைக்கு பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை அமைதி காத்த குழந்தைகளுக்கு வணக்கம். இதையே தொடர்ந்து ப்ளீஸ் கோஆபரேட். ஓகே, தேங்க்யூ. அடுத்து மிஸ்ஸஸ் இலக்கியா தமிழ்ச்செல்வன் அவர்கள் 12வது பேட்ச் குழுமத்திற்கான சர்டிபிகேட் செரிமனியை முடிச்சிடுவாங்க. அவங்க பெயர் வாசிக்க திரு சுஜித் அவர்களும் அவரது மனைவியாரும் குழந்தைகளுக்கு சர்டிபிகேட்டை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் சுஜித் அண்ட் மிஸ்ஸஸ் சுபந்தா சுஜித், வெல்கம் டு தி டைஸ். அனைவருக்கும் வணக்கம். 12th பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணாங்க, எக்ஸாமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே பேப்பர்ஸ்லாம் அப்புறமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, பேரண்ட்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த 2 இயர்ஸ் பசங்க வந்து நல்லாவே நாங்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, ப்ராக்டிஸ் கொடுக்குறது, ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. கிளாஸ்லேயும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணாங்க. நாங்கள் கொடுக்குற அந்தந்த ஒர்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம்னா பேரண்ட்ஸும் வந்து லீவ் போடாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வீட்லேயும் நாங்கள் கிளாஸில் சொல்லிக் கொடுத்தா அதை வீட்லேயும் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறேன், வந்து சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கோங்க. சிவராமகிருஷ்ணன், ஜெகதீஷ், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ரக்ஷிகா, இந்த பேட்சோட ஸ்மால் குட்டி இவங்க தான். மனோகவி, சரளா மேம் அண்ட் உமா மேம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஸ்ரீ சாத்விகா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். Rashini, please come to the stage. Nistullah, Jashwant, Lokesh, can you come to the stage? Shem from Mrs. Sarada. A warm welcome to ISC Honorable Literary Secretary Mr. Nasir Thambi. Okay? Can you have a big round of applause? Mr. Nasir Thambi is Manager Honky, Head of Fleet and Government Sales UAE. Sir, I please request you to come on the dais to receive the honor. Thank you. Thanks. Now I welcome our Honorable ISC Vice President Mr. Sujit K. Morkur, the chief guest for today, to please grace the dais with his speech. Welcome, sir. Respected ISC Management Committee members, Mrs. Priya Mahesh, President Tamil Ladies Circle, Founder President Mrs. Meena Venkatesh, Committee members Mrs. Ilakya and Mrs. Gayatri, dignitaries, guests, ladies, gentlemen, my dear children, a very good morning to all. Everkum ende vinidamaya vanakkam. Thank you very much for inviting
me and honoring the India Social and Cultural Center on this remarkable day of the Tamil Ladies Circle, Abu Dhabi. It's a privilege to stand before you as we gather to celebrate the 13th batch Tamil class inauguration and the 12th batch certificate ceremony. The Tamil Ladies Circle has played an instrumental role in promoting their mother tongue, Tamil, which is not just a language but a vessel of your identity, history and traditions. Language is the soul of a community. It binds to our roots, preserves our stories and conveys the essence of who we are. Through the diligent efforts of the Tamil Ladies Circle, many have been given the opportunity to learn and cherish Tamil, ensuring that it continues to thrive in a rapidly changing world. As we inaugurate the 13th batch of Tamil classes, we are reminded of the importance of nurturing our mother tongue from a young age. It empowers our children to embrace their culture, heritage with pride and confidence. It is through language that we pass on the wisdom of our ancestors and inspire a sense of belonging and unity. The 12th batch certificate ceremony signifies a successful culmination of this year's dedicated efforts. To the students receiving their certificates, congratulations. You have not only mastered a beautiful language but have also become ambassadors of your rich culture and legacy. Your dedication is a testament to the vitality of Tamil and its enduring relevance. I am thrilled to inform you all about the IAC's forthcoming India Fest Season 13, scheduled for the 24th, 25th and 26th of January 2025. This highly anticipated festival promises an exciting array of cultural programs, business stalls and vibrant food outlets. We warmly invite you all to join us and to be part of this grand celebration. Your participation will make this event more memorable and successful. IAC stands firmly behind every noble cause championed by the Tamil Ladies Circle within the framework of our constitution. Thank you once again for this honor and for your relentless efforts to keep our language and culture alive. Together, let us celebrate our heritage and look forward for a future where all the communities flourishes even more vibrantly. Kudos to Mrs. Priya Mahesh and her team to take this forward all these years and coming so many years. Nandri, Namaskaram, thank you all, Jai Hind. Good morning. First of all, accept my sincere apology for being late. This initiative, I am also part of one of the initiatives of it's called Malayalam Mission. The government, Kerala government has initiated to teach Malayalam wherever Malayalis are there. So in short, I don't know how many minutes I have. I can talk a lot about language. I have to thank Kambar and I have to thank Bharatiyar, where the word called Achamile has come. And what I could see over here is Chentamilin Paingili. So my pronunciation in Tamil is not that good. Who always, carry the smell of manjal. They call that manjalin sugandham peri, pusi or peri. How do you say? Manvasani. Okay. Now, what is the significance of teaching our language anywhere we are there? First, when I learned Ramayana from Valmiki, then we have our own translation from Eduthuchan. It's called Adhyatma Ramayana. No one can say who is the mother of Sita. Can anyone? Except from the knowledge of Kambar. When I got an opportunity to learn or read Kambar Ramayana, I became to know the mother of Janaki was Vedavati. And who is the father of Sita? Is Ramayana. Who is that? Ravanan. If you read Kambar Ramayana, Ravanan actually is the father of Sita.
See, Valmiki is asking a philosophical question when they were sitting below the Ashoka tree. What was the color of that flower? And Sita said that was white. And he asked the same question. It's very big thing, but asked questions to Rama, and Rama said that was green. And asked Maruti, Maruti said it was red. And even if you wanted to inculcate this culture, this soul to our next generation, it is a noble initiative, and I don't like that much. I know that my kids are getting opportunity to familiarize who Shakespeare. What they would say, life is a tale told by an idiot, full of sound and fury, signify nothing. There, we wanted to bring our Bharatiyar, we wanted to bring our Kampar into their Atma. This opportunity to create them to stand in front of the soul. For this noble initiative from my bottom of my heart, Priya, thank you for inviting me. Thank you. And this kind of punishment I always like. For being late, we are giving gifts, bouquet, and opportunity to represent you. Thank you very much. Namaskar. So this is Tamil class speech, which is introduction, our journey for the past 23 years. Thanks for the patience, because the Fit Brave martial arts, we have a Tamil culture called Silambam. For that, they are waiting to perform. That's the what you call the wrap up they are making with this sound. So please enjoy them, and I trust them that they will not speak anymore when I start my speech. Thank you so much. அவையினருக்கு அன்பான வணக்கங்கள். டிசம்பர் 5, 2001 ஆண்டு அமீரக வாழ் தமிழ் மக்களுக்காக, அபுதாபி வாழ் தமிழ் குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ் மகளிர் வட்டம் நடத்தும் தமிழ் வகுப்புகள். 2001 ஆண்டு வீடுகளில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் வகுப்புகள் 2003 ஆண்டு ISCக்கு மாற்றப்பட்டது. 20 வருடங்களாக தமிழ் வகுப்புகள் இங்குதான் நடந்து கொண்டிருக்கிறது. 20 வருடங்களாக ஆதரவு அளித்த ISC பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி குழுமத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெனரல் மேனேஜர் திரு டோமி மில்லர் அலைஸ் ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரத்திற்கு ஒரு முறை காலை 10 மணி முதல் 1 மணி வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்திய சமூக மையத்தில் தமிழ் வகுப்புகள் கடந்த 23 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நீங்கள் விடுமுறைக்கு போகும் சமயங்களில் மற்றும் நாங்களும் விடுமுறை எடுத்துக்கொள்கிறோம். பெற்றோர்கள் சரியாக 9:45க்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பி 1:05 மணிக்கு கூட்டி செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு நாங்கள் என்னவெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை என்னுடன் சேர்ந்து தமிழ் வகுப்பு நடத்தும் இலக்கியா டீச்சர் மற்றும் தமிழ் லேடிஸ் சர்க்கிளின் ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் திருமதி இலக்கியா அவர்கள் விவரிப்பார்கள். உங்களுக்கு தமிழ் வகுப்பு சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களிடம் தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம் தாய்மொழியாக தமிழை நம் குழந்தைகள் ஊருக்கு திரும்பியவுடன் தடையின்றி தமிழ் பேசவும் செயல்படவும் தான் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு நடுவில் தமிழ் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருமதி மீனா வெங்கடேஷால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் வகுப்புகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற சென்னையில் குடிபெயர்ந்து விட்டாலும் மனதளவிலும் செயலளவிலும் அவர்கள் எங்களுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். அவர்களின் சேவை எங்களுடன் தொடர சிறந்தாண்டு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் தமிழ் வகுப்புகளுக்கு விடுப்பு எடுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் வகுப்பின் தேர்வுகள் பற்றிய விளக்கங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று 13வது குழுமம் தமிழ் வகுப்பு ஆரம்பமாகிறது. 2 வருடங்கள் நடக்கும். வருடத்தில் 10 மாதங்கள் வகுப்புகள் நடைபெறும். தமிழ் இலக்கணம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை, ஏன்னா இங்கு இருக்கும் குழந்தைகள் பேசிக்காக ஹிந்தி, அரபிக் அண்ட் பிரெஞ்சு மட்டுமே பயில்கிறார்கள்.
தாய்மொழியாக தமிழை இலக்கணம் தவிர அவர்கள் பழகு தமிழ் பேசவும் பழகவும் எழுதவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இன்று இங்கு வர முடியாதவர்கள் உங்களுடன் பணிபுரியும் அலுவலக வட்டங்கள், நட்பு வட்டங்கள், பள்ளி வட்டங்கள், கேளிக்கை வட்டங்களிடம் இங்கு தமிழ் மகளிர் வட்டம் 23 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் வகுப்புகளை பற்றி பகிர்ந்து அவர்களையும் இங்கு வந்து சேர சொல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பத்துல 12th பேட்ச்ல நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். அப்புறம் அவர்கள் பணிமாற்றங்களால், பெற்றோரின் பணிமாற்றங்களால் சுருங்கி இன்று 13 குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன் என்றால் என்னிடம் உள்ள நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதை விடுவேன். If I take something, I see to that I feel it. Otherwise, I don't touch the line. நடுவில் பாதியில் விட்டு போகாதவாறு தயவு செய்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். 23 வருடங்களாக எங்களுடன் பயணித்த திருமதி மல்லிகா டீச்சர் அவர்கள் முதுமை காரணமாக சென்னையில செட்டில் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எப்படி தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம், இது ஆன்லைன் தமிழ் கிடையாது. கையை பிடித்து வித்யாரம்பம் என்று கூறுவார்கள். கையை பிடித்து ஆனா ஆவண்ணா முதல் சொற்கள் வரை, படிப்பது முதல் பேசுவது வரை நாங்கள் அன்பாக சொல்லிக் கொடுக்கிறோம். இதற்கு மேல் என்னுடைய பேச்சு தொடர்ந்தால் மழலை செல்வங்களிடம் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் தேன் போன்றது தமிழ் மொழி. அதை பருக வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். இதை தொடர்ந்து நம்ம இலக்கியா டீச்சர் 12th batch பற்றின தன்னுடைய விரிவுரையை கொடுப்பார்கள். அதற்கு அடுத்தது I request the honorable judges to grace the dais in the stage and Fitbray Martial Arts will perform their silambam. Thank you so much for your patience. 12th batchல என்ன நாங்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து தமிழ் வந்து பசங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஈவன் பேச கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டில் பேசுறது இல்லை தமிழ், எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுகிறோம், நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லா பேரண்ட்ஸுமே. இங்கே சேர்க்கும் போது நம்ம தமிழ் கிளாஸில் ஃபுல்லாக தமிழ் மட்டும் தான் பேசுவோம். பசங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஈவன் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கூட எல்லாருமே ப்ரெசன்ட் சொல்லாதீங்க, தமிழில் சொல்லுங்க, இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். எல்லாமே பேசுறதுலேருந்து ரைட்டிங் பேசிக்லேருந்து சொல்லி தருவோம். பேசிக்லேருந்து ஏன்னா பசங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்றதுனால 4 lines நோட்டில் இருந்து ஹேண்ட் ரைட்டிங் முதல் கொண்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அது எல்லாமே வந்து 4 linesல எழுத சொல்லி பசங்களோட பக்கத்திலே இருந்து நாங்கள் 3 teachers கூடவே இருப்போம். இருந்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பக்கத்துல இருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம். லெட்டர்ஸ் எழுதுறதுலேருந்து ஒன்னொன்னும் பக்கத்துல இருந்து போர்டில் டீச் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து குழந்தைக்கு கைட் பண்ணி கூட இருந்து ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த குழந்தை 2 years படிச்சு முடிச்ச உடனே குழந்தைகிட்ட பேப்பர் கொடுத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க கண்டிப்பா. அந்த அளவுக்கு நாங்கள் டீச் பண்றோம். நீங்க ஏன் இலக்கணம் எடுக்கிறது இல்லை, அதுவும் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் இலக்கணம்னா அது டெப்தா போகும். நம்மளுக்கு இருக்கிறது 2 years டைம். அந்த 2 yearsல ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்லி தர்றதுனால பசங்க வந்து அந்த அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்லி கொடுத்து அவங்க சரளமா படிக்கிற மாதிரி பண்றோம். இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க எந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் அவங்களால பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அந்த அளவுக்கு பண்ணிடுவோம். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஸ்ல போறோம்னா அந்த பஸ்ல என்ன பேர் போகுது போர்டில் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற பசங்களுக்கு மேக்ஸிமம் தெரியுதே இல்லை தமிழ்ல படிக்கிறதுக்கு. அங்க போய் ட்ரபிள் ஆகக்கூடாது. ஏன்னா கோவிட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து வேலையை இழந்து தமிழ்நாட்டுக்கு போற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அந்த குழந்தைங்கெல்லாம் ட்ரபிள்ல இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம கிளாஸ்ல படிக்கிற குழந்தைங்க அங்க போனாலும் பிக்கப் பண்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதே போல பசங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க அந்த டைம்ல பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பிரைவேட்டா கேட்கலாம். நாங்கள் டவுட் கிளியர் பண்ணுவோம். அதே போல வாட்ஸ்அப்ல நாங்கள் அன்னைக்கு கிளாஸ் வீக்லி எடுக்கிற கிளாஸை அப்பவே சொல்லி கொடுத்துருவோம். 10 to 1 ஃபுல்லா நாங்கள் அந்த 3-4 hours வந்து ஃபுல்லா பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வீக் ஃபுல்லா அவங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பண்ணுவோம். நாங்கள் வந்து புக் மெட்டீரியல் பார்த்தோம்னா எல்லாமே நாங்களே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருவோம். ஹேண்ட் ரைட்டிங்கும் ப்ராக்டிஸ் கொடுப்போம்.
அந்த இனிஷியல் ஸ்டேஜில் 2 புக் நாங்கள் கொடுத்துட்டோம்னா அந்த 2 புக்கும் குழந்தைங்க ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வைப்போம். அண்ட் டேர்ம் வைஸில் நாங்கள் டேர்முக்கு எக்ஸாம் டெஸ்ட்டும் வைப்போம். அதுக்கு ஓரல் டெஸ்ட் தனியாக, ரிட்டன் டெஸ்ட் தனியாக, ரெண்டுமே ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸோ குழந்தைங்க திருக்குறள்லேருந்து எல்லாமே அதனோட அதிகாரம்லேருந்து திருக்குறள் பேசுறதுலேருந்து அதுக்கு மீனிங்கோட அர்த்தம் எல்லாமே சொல்லி அந்த குழந்தைங்க இப்போ தமிழ் 12th பேட்ச்ல எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மீனிங்கோட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 13th பேட்சுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ஸோ உங்களோட குழந்தைங்களையும் நாங்கள் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் தெரியும் அப்படின்னு அவங்க நின்று சொல்கிற மாதிரி பண்ணுவோம். தேங்க்யூ. So in this 12th batch, we have given lot of programs. நிறைய programs கொடுத்திருக்கோம். கிளாஸ்ல வந்து ஒரு how you select a school pupil leader, how this Mr. Honorable Vice President and Honorable Literary Secretaries are being selected here is, you should have some social service mind. You should have some extracurriculars mind to serve the community. So அப்ப நாங்க ஒவ்வொரு முறை இங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி வேணும், ஓகே, அது மாதிரி கேட்கும்போது எங்களோட 23rd year குரூப் டான்ஸ் காம்படிஷன்ல எந்தவித மாஸ்டர்ஸும் இல்லாம அவங்க 2 பேருமே கோரியோ பண்ணி ஒரு ஃபுல் 13 சாங்ஸ் கொடுத்தாங்க. அதை தவிர எவ்ரி ப்ரோக்ராம், எவ்ரி கிளாஸ் they will volunteer and they will help us and also the students. It's my pleasure to welcome Sri Satvika and Darshini to the stage. Please come. Give one more round of applause for them. I request Mr. Sujit on the stage, please, along with his wife. Honorable Literary Secretary Mr. Nasir sir, Sarala ma'am, Uma ma'am, Kavita Panichami, and 5th grade Roslyn, please come. And my very good friend Mrs. Lalita Rajendran, please come on stage. Give her a big round of applause. Vote of thanks by Subhashri, committee member, please. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்னாலே ஒரு பாட்டு இருக்கணும் இல்லையா? யாருமே இங்க பாடவே இல்லை. நான் ஒரு 2 லைன் மட்டும் பாடிக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் என்பதில் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இங்க வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். என்னோட நன்றி வரையை ஸ்டார்ட் பண்றேன். இங்க குழுமி இருக்கும் அனைவருக்கும் தமிழ் மகளிர் வட்டத்தின் பணிவான வணக்கங்கள். 12வது குழுமத்தின் சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கும் 13வது குழுமத்தின் தொடக்க விழாவிற்கும் இங்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், ஸ்பான்சர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் நலம் விருந்தினர் அனைவருக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 24 வருடங்களாக தமிழ் மகளிர் வட்டத்திற்கு பெரும் துணையாக இருக்கும் ISC கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும், ISC ஜெனரல் மேனேஜர் திரு ராஜு அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த வைஸ் பிரசிடென்ட் சுஜித் அவர்களுக்கும் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கும், லிட்டரரி செக்ரட்டரி நாசர் சார் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். The vote of thanks is over. My heartfelt thanks to Mr. Sujit, Honorable Vice President of ISC Abu Dhabi, Mrs. Subandha Sujit, and Honorable Literary Secretary Mr. Nasir Tampi, Mrs. Uma, Mrs. Sarala, and all the dignitaries present here. And please listen, guys. As announced, with India Social Center, we have the courtesy for 23 years in the journey. Their best festival is India Fest. Our crown festival is India Fest. Please watch the space, contact the reception, get the tickets and enjoy the cultural fest. Thank you so much, sir. On behalf of Tamil Ladies Circle, this is President Priya Mahesh signing off. Nandri, Vanakkam.